மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது திருச்சி முக்கொம்பு அணை பகுதியில் கரை புரண்டு ஓடுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன். இப்படி கரை புரண்டு ஓடக்கூடிய தண்ணீர் குறித்து மாவட்ட நிர்வாகம் என்னென்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, பொதுமக்களுடைய பாதுகாப்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது விவரங்கள்? அதாவது கர்நாடகா மாநிலத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து ஒட்டுமொத்த அணைகளும் அளவுக்கு அதிகமாக நிரம்பியதன் காரணமாக தான் இதன் எதிரொலியாக கர்நாடகா அணையிலிருந்து தமிழகத்துக்கு சுமார் 2 லட்சம் கனஅடிக்கு மேலாக தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இவ்வாறு திறந்து விடப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையை தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து முழு கொள்ளளவை எட்டியதன் அடுத்துதான் தற்போது காவிரி ஆற்றில் அந்த தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து முக்கொம்பு மேலணை வழியாக காவிரி மற்றும் கொள்ளிட ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் என்பது திறக்கப்படுகிறது. தற்போது நிலவரப்படி 1,68,000 கனஅடி என்பது காவிரியில் 43,000 கனஅடியும் கொள்ளிடத்தில் 1,20,000 கனஅடியும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் கழுகு பார்வை காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிக அளவு தண்ணீர் செல்கிறது. ஏற்கனவே ஆடி 18 கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தயாராக இருக்கின்ற வேளையில் அதிக அளவு தண்ணீர் வரத்து இருப்பதால் பாதுகாப்பாக அதிக அளவு தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் இறங்க வேண்டாம், படித்துறைகளில் இல்லாத இடத்தில் இறங்க வேண்டாம் என்பது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கரையோர இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மேய்ச்சலுக்காக செல்லக்கூடாது, அதே போன்று செல்ஃபி எடுக்கக்கூடாது, உள்ளே தண்ணீரில் இறங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்தாலும் தற்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களும் சுற்றறிக்கை அறிவித்திருக்கிறார். இதில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள காவேரி மற்றும் கொள்ளிட ஆறுகளில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் காவேரி ஓரங்களில் கொள்ளிட ஓரங்களில் இருக்கக்கூடிய கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய கம்பரசம்பேட்டை, முருங்கப்பேட்டை, குணசீலம், கரியமாணிக்கம், சிறுகாம்பூர், திருவாசி, அல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் இறங்கி இந்த ஆடி 18க்காக கொண்டாட வேண்டாம் என்று எச்சரிக்கையிருக்கிறார்கள். உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ள 1077 என்ற உதவி எண்ணும், அதே போன்று திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உதவி எண்ணான 9487464651 என்ற எண்ணும் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தற்போது பல்வேறு பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆடி 18க்காக அதிக அளவில் தண்ணீர் வரத்திருந்தாலும் தற்போது முக்கொம்பில் வெள்ளம் கரை கொண்டோடும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட முக்கொம்பு மேலணைக்கு 1,68,000 கனஅடி நீர்வரத்தாக இருந்தாலும் காவிரியில் 43,000 கனஅடியும் கொள்ளிடத்தில் 1,25,000 கனஅடி நீர் செல்லும் காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.